விசுவாசத்தினால் வரும் ஜெயம், விக்டரி த்ரூ அவர் ஃபெய்த். இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் மேலே விசுவாசம் இருப்பதனால தான் அந்த விசுவாச பாதையில் நம்மளை அர்ப்பணிக்கிறோம், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நிற்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தின் அளவு சில வேளைகளில் வேறுபடலாம். ஒருவேளை நான் ஆண்டவர் இப்போ தான் அறிந்து கொள்ளுகிற அந்த விசுவாச ஜீவியத்தினுடைய ஆரம்பத்தில் இருப்போம். நான் ஆண்டவரோடு நடந்து கொண்டு இருக்கிறேன், அந்த விசுவாசத்தில் அடுத்த நிலைகளுக்கு இருப்போம். விசுவாசத்தில் வல்லவர்களாக எப்பொழுது வருகிறோன்னா, எத்தனையோ சில சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் பார்த்து ஒரு நிலை வருகிற பொழுது சொல்லுவோம், என்ன வந்தாலும் என் ஆண்டவரை நம்புவேன், ஹல்லேலூயா, என்ன வந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் பெருக பெருக, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் வந்தாலே நான் தள்ளாடி போயிடுறேன், ஒரு சின்ன சோதனை வருது, எனக்கு இந்த நாளில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இந்த நாளில் கிடைக்கிறது போல் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நான் வெக்ஸ் ஆயிட்டேன், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். இந்த நாட்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வார்த்தை ஏதாவது ஒரு காரியத்தை 2 தடவைக்கு பதிலாக 3 தடவை கிட்ட கேட்டால் உடனே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்களாம். அது என்னன்னு நமக்கு தெரியல. 2 தடவைக்கு பதிலாக 3 தடவை கேட்டால் ஐம் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன் அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு நாட்களில் ஏதோ ஒரு காரியம் எனக்கு கிடைக்கல, உடனே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடும், அப்செட் ஆயிடுறோம். ஏன்னா அந்த இடத்துல விசுவாசத்தினுடைய அளவு குறைவாக இருக்குது. இன்னைக்கு அந்த விசுவாசத்தினுடைய அளவு அதிகரிக்கும்படியா, லெட் த லெவல் ஆஃப் த ஃபெய்த் இன்க்ரீஸ். அந்த விசுவாசத்தின் அளவு அதிகரித்தவங்க எப்படி ஆண்டவருடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுது. நான் ஏசப்பாவுக்கு பிரியமா, எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும், ஐ வாண்ட் டு பி ப்ளீசிங் டு காட். நம்ம விசுவாசத்தில் ஆண்டருக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், 1 John chapter 5 verse 4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For every child of God defeats this evil world and we achieve this victory through our faith. உலகத்தால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். I am a child of God, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் உலகத்தை ஜெயிப்பேன். Every child of God defeats this evil world and we achieve this victory through our faith. நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்க, this is a evil world, இந்த உலகத்தில் எந்த இடத்துல நம்மளை விழ செய்யலாம், எந்த இடத்துல நம்ம தேவ திட்டம் நமக்குள்ள நிறைவேற முடியாதபடி பார்க்கலாம். எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிர்ப்பாக இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறோம். through the faith we have the victory. இன்றைக்கு எனக்குள் இருக்கிற விசுவாசம் எனக்கு தேவையான அந்த ஜெயத்தை கொடுக்கிறதா, எனக்கு தேவையான ஜெயத்தை கொடுக்கிறதா, இல்லை அடிக்கடி நான் சோர்ந்து போகிறேன்னா? நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் சோர்வு வரலாங்க, சில வேளைகளில் சோர்வு வரலாம். ஆனால் எப்பொழுதுமே ஒரு வாரத்தில் 3 நாள் 4 நாள் நான் சோர்வாக இருக்கிறேன், ஒரே நாள் தான் பலனாக இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான் கடந்து வருகிறது. வாரத்தில் எப்பாவது இருக்கா ஏதோ ஒரு சில காரியத்தில் நான் சோர்ந்து போகிறேன், பரவாயில்ல, எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது. அப்படி என்றால் நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் ஏதோ இடத்துல அந்த விசுவாச அறிக்கை, தேவனை பற்றி கொள்ளுவது, தேவனுடைய கிருபை நம்மை நிரப்புவதில் நம்ம கவனமாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது, வைட்டமின் இ டெஃபிஷியன்சி வருது, ஏதோ சோர்ந்து போகிற அப்படிங்கிறாங்க, அந்த டெஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த வைட்டமின்ஸ் கொடுக்குறாங்க, பலன் அடைந்துடுறாங்க. இன்றைக்கும் உங்கள் விசுவாசம் பலனடையும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் பலத்தோடு தான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் சோர்ந்தே போகிறதில்ல, பலத்தின் மேல் பலனடையும்படியாக உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஆமென். ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 9லிருந்து 11 வரை வாசிக்கலாம். இதில் எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற பொழுதும் சரி, ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதும் சரி, எப்படி தைரியமாக சொல்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன முடிவு பாருங்க. ரோமர் 10:9லிருந்து 11 வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நான் ரட்சிக்கப்படணும், என்ன செய்யணும்? ஆண்டவர் சிலுவையில் எனக்காய் மரித்தார், 3ஆம் நாள் பிதாவானவர் அவர் எழ செய்தார், அந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்லுகிற பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதான் நம்ம நிறைய நேரம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்கிறோம், வாயினால் அறிக்கை செய்கிறோம், நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், அவர் தான் மெய் தேவன் ஏற்றுக்கொள்கிற அறிக்கை செய்கிறோம். பாருங்க, அறிக்கை செய்கிற 11வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. Scripture says, anyone who believes in him will never be put to shame. அவரை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன். உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் ஏசப்பாவை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்டர் அப்படி இல்லையாமா பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வர்றேன், கரெக்டாக சண்டே ஆராதனை தவறாமல் கலந்து கொள்கிறேன். நல்லது, சண்டே ஆராதனை கலந்து கொள்வது நல்லது, தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது நல்லது. ஆனால் நாளுக்கு நாள் ஆக ஆக அந்த விசுவாசம் நமக்குள்ள அதிகரிக்கும். சோதனை வரும், போராட்டம் வரும். Anyone who believes in him, in Jesus, will never be put to shame. இன்னைக்கு ஏதோ இடத்துல சூழ்நிலை எல்லாம் திடீர்னு மாறிடுச்சு. எல்லாம் நல்லா இருந்தது, வேலை இடத்துல நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு எங்கேயோ மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் என்ன தொட்டு நான் வெட்கப்பட்டு போயிருவனோ, சூழ்நிலை மாறிடுமோ, காரியங்கள் மாறிடுமோ? உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த இடத்துலயும் வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக முடியாது, ஆண்டவர் விடவே மாட்டாருங்க, எந்த இடத்துலையும் விட மாட்டார். அப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளில் வேலை இடத்துல நான் கடந்து போயிருக்கிறேன். எங்கேயோ ஹெட் குவார்ட்டர்ஸில் மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் கீழே வருகிற பொழுது வேற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க, ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம், விசுவாசிக்கிற ஒரு மனிதன் பதறக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் பதற்றம் இருக்கவே கூடாது. சின்ன காரியத்திற்கு கூட ரொம்ப பதட்டம் வந்துடும். இது நல்லா செஞ்சிருவனா, இப்படி செஞ்சிருவனா. எக்ஸாமுக்கு போகிறோம், சில சமயத்தில் பதட்டம் வருது, ஓகே. சின்ன சின்ன காரியங்களை கூட சில வேளையில் பதட்டம் வந்துடுது. அப்படி இருக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பிதாவானவர் சொல்லியிருக்கிறார் இயேசுவை பற்றி. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். Therefore this is what the sovereign Lord says, look, I am placing a foundation stone in Jerusalem, a firm and tested stone. It is a precious cornerstone that is safe to build on. இயேசுவை குறித்து பிதாவானவர் சொன்ன காரியம், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த இயேசுவை, நான் எந்த இயேசுவை மூளைக்கல்ல வைக்கிறனோ அவங்களை விசுவாசிக்கிறவன் பதறான். Whoever believes need never be shaken. நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் பதற மாட்டேன். யாருடைய வாழ்க்கையில பதட்டம் வரும்னா, ஏசப்பா என்னோடு இருக்கிறாரா இல்லையா? யார் ஒருவருக்கு அப்படி ஒரு டவுட்டே வரக்கூடாதுங்க. பாச எப்படி பாச அப்படி டவுட் வரும்? நிச்சயம் வரும், சில பேருக்கு வரும். அதனால தான் பதட்டம், அதனால தான் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பதட்டம், அதனால தான் ஒரு சின்ன மாற்றம் வருகிறது, தடுமாறி போகிறோம். தடுமாற்றம் வரும், நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும், கேள்விக்குறிகள் வரும், சூழ்நிலைகள் வரும். ஆனால் நம்ம பதறக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். Whoever believes need never be shaken. நான் பதற மாட்டேன், அப்பா என்னோடு கூட இருக்கிறார். உன்னை அக்னியில தூக்கி போட்டுருவோம், அந்த சிலையை நீ வணங்கலினா உன்னை அக்னியில போட்டுருவோம்னு சொல்றாங்க. அந்த 3 பேர் ஸ்டெடியா நிற்கிறாங்க. உயிர் போனா என்ன, ஏசு எங்களை காக்க ஆண்டவர் இருக்கிறார், என் ஆண்டவர் பாதுகாப்பார், பதறல. இன்னைக்கு தயவு செய்து குடும்பத்தில் என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பதற்றம் வரவே கூடாதுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். என் வழிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என் முடிவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்றது, நம்ம ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் விசாரித்து, தேவ சமூகத்தில் கேட்டு, இது ஏசப்பா கொடுக்கிற வழியா? பாருங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சில முக்கியமான முடிவுகள், பர்சனல் முடிவுகள், சில காரியங்கள், குடும்பத்தின் காரியங்களை முடிவு எடுக்கணும். பெரிய கேள்விக்குறிகள். நான் செய்த ஒரே காரியம், அந்த காரியத்தை கேட்ட உடனே ஐ வாஸ் டோட்டலி ரொம்ப தாட்ஃபுல் ப்ராசஸில் போயிட்டேன். சரியான இருதயத்தை சொல்லணும்னா கனத்த இருதயமாக இருந்தது. அது உடனே என்ன செய்தேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரிடத்தில் கேட்டேன். எனக்கு இருந்த கேள்விகள், எனக்கு இருந்த காரியங்கள் எல்லாம் ஆவியானுடைய பாதத்தில் கொடுத்தேன். அதில் ஒரு தெளிவான நடத்துதல் வந்தது. தெளிவாக அந்த முடிவை எடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் பதறக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு முடிவை எடுத்துட்டோன்னா, நான் ஆண்டவர் சொல்லி இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், நான் பதற மாட்டேன். இப்போ நம்ம இந்த தேசத்துக்கு வேலைக்காய் வருகிறோம்.
நானும் இந்திய தேசத்தில் இருக்கிற பொழுது இந்த தேசத்துக்கு வரும்படியாய் ஆண்டவர் போக சொல்லி உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணுறேன் போ அப்படின்னாரு. முதல் முறையாக வந்தேன். நான் வரணும், இங்கே சிங்கப்பூருக்கு வந்து வேலை செய்யணுங்கிற அந்த நோக்கத்தில் நான் வரல. விசுவாச பாதையில் ஆண்டவர் சொன்னார், இங்கே இருக்கிற வேலை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு போனார். ஆண்டவர் சொன்னதுக்காக வந்தேன். இந்த இடத்துல வேலை கிடைக்கல, மாற்ற திரும்பி போனேன். எல்லாரும் ஒரு பதற்றம், எல்லாருக்கும் ஒரு திடுக்கிட தகவல் இருக்குமா இருக்காதா யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் இருந்த ஒரு பேஸ் வேலையை விட்டுட்டு ஆண்டவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்கு அவங்க திரும்பி போகும் பொழுது, ஆனால் இருதயத்திற்குள்ள ஒரு உறுதி இருந்தது, அவர் சொல்லி வந்திருக்கிறோம், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனால் கடந்து போன பாதை மிக கடினமான கண்ணீரின் பாதை, மிகவும் சோதனை, ஏளனங்கள். ஏன்னா ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வர்றோம். ஏசு சொன்னார் போனீங்க, என்னாச்சுன்னு கேட்ட கேள்விகள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆனால் ஆண்டவர் நடத்துகிறார். அந்த விசுவாச பாதையில் உறுதியாக இருந்ததுனால தான் ஒரு சில மாதங்களில் வேறு கண்டத்துக்கு ஆண்டு கொண்டு போய் எங்கே வாக்கு கொடுத்தாரோ திரும்ப அதே இடத்துக்கு ஆண்டு கொண்டு வந்தார். அந்த விசுவாச பாதையில் நடந்தனால என்ன நடந்தாலும் அவர் சொல்லி வந்திருக்கிறோம், மாறாது. அவர் சொல்லி வந்திருக்கிறோம், பதறக்கூடாதுங்க. தடுமாற்றம் வரும், கேள்விக்குறிகள் வரும், அதெல்லாம் வரும். ஆனால் நமக்குள்ள பதறக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். என்னோட கூட சொல்லுங்க, ஏசாயா 28:16 படி விசுவாசிக்கிறவன் பதறான். இனிமேல் குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், ஏதோ ஒரு காரியம் வருது, திடீர்னு சில டெசிஷன்ஸ் மாறுது, நான் பதற மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? சிக்லாக்கு என்கிற இடத்துக்கு தாவீது கடந்து வருகிறார். அவர் கடந்து வருகிற பொழுது அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய கூட இருக்கிற கூட்டத்தார், மனைவி, பிள்ளை எல்லாரையும் கொள்ளையடிச்சு கொண்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் எதிரிகள் எடுத்துட்டு போறாங்க. பெரிய பதட்டம். கூட இருக்கிறவங்க எல்லாம் தாவீதை கொல்லும்படியாக கல் எடுத்துட்டாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்னா, நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம் போது நமக்கு எதிர்ப்பாய் திரும்பிடுவாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். கூடவே தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம். தாவீது கூடவே இருந்தாங்க. ஒரு ப்ராப்ளம், ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு, எல்லாரும் கல் எடுத்துட்டாங்க. எப்படி பதறுகிற சூழ்நிலை, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துடலாம். ஆனால் தாவீதுக்கு ஆண்டு வைத்திருக்கிற விடுதலை அற்புதத்திற்கும் 72 hours தான் டிஃபரன்ஸ். 3 நாளில் சவுல் மரிக்க போறார். ஆண்டு முன்குறிச்சிட்டார். காட்ஸ் பிளான் இஸ் தட். அதனால தாவீது அந்த இடத்துல, தாவீதுக்கான தெரியாது, ஆனால் தாவீது என்ன செய்கிறார், பதட்டப்படலை. நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்குறாரு. இது தாவீதுகிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம். அவர் தப்பே செஞ்சிட்டாலும், சில சமயத்தில் பாவமே செஞ்சிட்டாலும் ஆண்டுகிட்ட போய் அதை ரெக்டிஃபை பண்ண என்ன பண்ணுறதுன்னு கேட்பாரு. எதிரிகள் வர்றாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்பாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்குங்க, ஒரு நாளும் வேலை காரியத்தினால, குடும்பத்தின் காரியத்தினால, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் நான் பதட்டப்படவே மாட்டேன். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் பதட்டப்படவே மாட்டேன். தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டு சொல்றாரு, நீ தொடர்ந்து போ, பிடித்து கொள்ளுவ. தைரியமாக தொடர்ந்து போறாரு. அவருக்குன்னு ஒரு ஆளுங்க ஆண்டு வச்சிருக்காரு. தொடர்ந்து அந்த இடத்துல எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளுகிறார். 3 நாளில் சவுல் மரித்தார். தாவீதுனுடைய காலம், தாவீதுனுடைய அரசாங்க உதயமாகிறது. அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது காரியத்தை இழந்து போயிருக்கிற, இல்லாவிட்டால் தாவீதை போல எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, 72 மணி நேரத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறப்போகுது பாருங்க. 3 நாளில் அடுத்த வாரம் இதே இடத்துல வருகிற பொழுது, அடுத்த வாரம் இந்த செய்தியை கேட்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான். பதறக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் பதறக்கூடாது. தேவ சமூகத்தில் உறுதியாக இருக்கணும். பாஸ்டர், இந்த விசுவாசம் எனக்குள்ள இன்னும் வளரணும் பாஸ்டர், நான் என்ன செய்ய? ரோமர் 10:17 வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So faith comes from hearing and hearing through the word of Christ. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் விசுவாச பாதையில் எனக்கு விசுவாசத்தில் நான் பலனடையணும். ஆண்டருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும், மெசேஜை கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தை அதே போல் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, வேதத்தை வாசிக்கிற பொழுது யார் ஒருவர் மெசேஜை கேட்குறாங்களோ, தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் கவனமாக கேட்குறாங்களோ, தேவனுடைய வேதத்தை யாரெல்லாம் கவனமாக வாசிக்கிறாங்களோ அவங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும், பலனாக இருக்கும். என்னை எதிர்த்து வருகிறவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, என்ன செய்ய? நாளாகமம் புஸ்தகத்தில் அன்றைக்கு யோசபாத் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பினாரே, எனக்கு அந்த மாதிரி அனுப்புவார்ல,
எசேக்கியா உதவியே இல்லைன்னு சொல்லி நின்ற வேளையில எசேக்கியாவுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பிச்சார்ல, எனக்கு ஒரு தேவதூதன் ஆண்டு அனுப்புவார்ல, விசுவாசம் பெருகும். மாறாவின் நீரை மதுரமா மாற்றினார். அந்த கற்சாடியில தண்ணீரை திராட்சசமா மாற்றினார். எனக்கு மாற்ற மாட்டாரா? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். Faith comes by hearing and hearing through word of Christ. இன்னைக்கு என் விசுவாசத்துல நான் வளரணும், என் விசுவாச ஜீவியத்தை நான் பலனடையும். நீங்க என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தைகளை கேட்கணும், செய்திகளை கேட்கணும். அதே சமயத்தில் வேதத்தையும் வாசிக்கணும். யார் ஒருவர் வேத வார்த்தையிலையும் தேவனுடைய வசனத்தை கேட்கறதுல தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ, பலனா இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர்ந்தா தாங்க நம்ம பெரிய ஜெயத்தை எடுக்க முடியும். ஏமேன். இப்போ பிள்ளைகளை நம்ம காம்படிஷனுக்கு அனுப்புகிறோம், அது போய் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருது, நீ ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலின்னு கேட்குறோம். இப்போ விசுவாசத்தில் நாம் முதலாவதாக இருக்கிறோமா? விசுவாசத்தில் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமா? விசுவாசத்தில் எல்லாவற்றையும் வளரும்படியாக நீ ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம் பாருங்கள். இந்த விசுவாசத்தில் வளர என்ன செய்யணும்னா, சில வேளைகளை நம்மளை கம்பேர் பண்ணிக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒரே குடும்பமாக இருக்கலாம், இல்லை ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கலாம். உங்கள் பாதையில் கடந்து வருகிற பொழுது உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையாக இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கணும். எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்ப. Hebrews chapter 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கட. விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் யாருன்னா இயேசு தான். என்றைக்கு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து முழுக்க முழுக்க உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற நம்ம கடைசி இந்த விசுவாச பிரயாணத்தின் கடைசியில் முடிக்கிற பொழுது, அவரை முகமுகமாய் பார்க்கிற பொழுதுதான் இந்த விசுவாச ஜேர்னி முடிகிறது. அதுதான் துவக்குகிறவர், அவர் முடிக்கிறார். ஆண்டவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஒரு காரியம், நான் இந்த விசுவாச ஓட்டத்தில் பலனாக இருக்கணும், நான் விசுவாசத்தில் பலப்பட்டு வரணும்னா எனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடணும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது ஆண்டவரே? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சில வேளைகள் நம்மளுக்கு கேள்விகள் வரும். ஆனால் நம்ம சொல்லணும், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுவேன். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பல தேவ மனிதர்கள் விசுவாசத்தோடு விசுவாச பாதையில் ஓடி விசுவாச வீரர்களை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக வசனம் 7-8 வாசிக்கிறோம். எபிரேயர் 11 வசனம் 7-8. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா எதனால தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டார்? விசுவாசத்தினாலே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உருவாக்குப்பா, நீ பேழையை உருவாக்கு. இந்த இடத்துல கொஞ்ச நாள்ல நான் அந்த உலகத்தையே அழிக்க போற, நீ பேழையை உருவாக்குன்னு சொல்றாரு. சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லை. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க இவன் கிறுக்கமாற பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா என்ன செய்யறார்? ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார், எனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டம் நான் செய்யறேன். ஆபிரகாம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், 25 வருஷம் காத்திருக்க செய்தார், பல இடத்துல ஆண்டவர் நடத்தினார். ஆபிரகாமுக்கு ஒரு பாதை வைத்திருந்தார். அதே போல ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை இருந்தது. அந்த பாதையில அவங்க உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வச்சிருக்கிற விசுவாச பாதையில, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை உருவாக்குற காரியத்துல, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற வேலை இடத்துல, கர்த்தர் உங்க கருத்துல கொடுத்திருக்கிற சின்ன ஊழியத்துல விசுவாசத்தோடு நம்ம ஓடுகிறோமா? விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறோமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேலையில கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினபடி அதினதன் காலங்களில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகுகிற பொழுது, எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து
தேவ எச்சரிப்பு பெற்று. அவன் காலத்தில் தெரியல, அதுக்கு முன்னாலே அப்படி இல்லை, இதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, இதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் ப்ரொமோஷன் வந்ததே இல்லைங்க, இதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் காரியம் நடந்ததே இல்லை. இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுகிறோம், நிறையா காரியங்கள் நடக்குது, இதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இத்தனை வருஷமாச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு நடக்க போகுதா, அது நடக்குமா? நீங்கள் சொல்லணும், எனக்கு என் ஆண்டவர் சொன்னபடி யாருக்கு நடக்குதோ இல்லையோ கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். யாருக்கு நடக்குதோ இல்லையோ எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் காரியங்கள் நமக்குள்ளே கொடுக்காதபடி யாருக்கு நடக்குதோ இல்லையோ விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அவன் காலத்தில் ஜல பிரயாணம் வரல, இதுக்கு முன்னால் நடக்கல, ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம். ஆண்டு சொல்றாரு, நான் செய்யறேன். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை, எந்த நன்மை, எதை குறித்து ஆண்டு பேசிக்காரோ அதை நீங்க பிடித்து, ஆண்டு சொல்லிக்கார் எனக்கு செய்வார், வாக்கினால் சொன்னதை எனக்கு கரத்தினால் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த உறுதி நமக்குள் இருக்கிற பொழுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு தயவு செய்து எந்த ஒரு காரியத்தை குடும்பத்தில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கலாம், ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்கலாம், அங்கே பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் விசுவாச பாதையின் ஆரம்பத்தில் வருகிற பொழுது, நான் அப்படி சோர்ந்து போயிருக்கிறேன். சில காரியங்களை பார்த்து ஏன் நமக்கு நடக்கலை, ஏன் நமக்கு இருக்கல, ஏன் இந்த காரியம் வாய்க்கல. ஆனால் நாட்கள் போக போக விசுவாசத்தில் பலப்பட ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூட. உனக்கு இந்த ஓட்டத்தை நியமித்திருக்கிறேன், அவங்களுக்கு அது நடந்தது, உனக்கு நடக்கல. அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு நடந்தது, ஆபிரகாமுக்கு 25 வருஷத்துல தாங்க நடந்தது. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழிச்சு தான் வாக்குத்தத்தம் அது ஆபிரகாமுடைய ஓட்டம். இன்னைக்கு எத்தனை வருஷத்தில் நிறைவேறும், எனக்கு ஆண்டவர் விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்ளுகிறேன், அவரை பின்பற்றுகிறேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தினால உலகத்தை நான் ஜெயிக்க போறேன். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இந்த வசனங்களை தொடர்ந்து நம்ம அறிக்கை செய்ய ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், வெட்கப்பட மாட்டேன். என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக என்ன சவால் இருக்குதோ, புதிய காரியத்தை செய்ய போறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். என்ன சவால் இருக்குதோ, என்ன காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும் சொல்லுங்க. ஏன் விசுவாசத்தினால நான் அந்த காரியத்தை ஜெயம் எடுக்க போறேன். ஐ அம் கோயிங் டு டேக் விக்டரி ஓவர் திஸ் சேலஞ்ச் த்ரூ மை ஃபெய்த். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசத்தை கொண்டு நான் ஜெயம் எடுக்க போறேன். ஒரு சில வேத பகுதியில் சில பேரை பார்க்குறோம் பாருங்க, அவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஏசப்பா இந்த பூமியில் இருந்த பொழுது பார்க்கிறார், அட இவங்களுக்காக இவங்க இவ்வளவு நம்புறாங்களா, நான் இவ்வளவு செய்வேன் நம்புறாங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்காக. இல்லாவிட்டால் இவங்க முடியாத நிலைமையில யாருமே சொல்லல, இப்படி இவங்க இவ்வளவு விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த விசுவாசத்தின் அளவு ஒரு சில பகுதிகளை வேகமாக பார்க்க போறோம். அதை போல நம்முடைய விசுவாசம் அதிகரிக்குமே. நம்ம ஒவ்வொருவருக்குள்ள விசுவாசம் இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள விசுவாசம் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது அதிகரிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். அதை எப்படி நம்ம பலனடைய செய்கிறது தான் முக்கியம். இப்போ எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, 6 பேக் வேணும் அப்படின்னு போகிறாங்க. உடனே அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸில் ரிசல்ட் கிடைச்சதா இல்லை, பலன் அடைகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபிசிக்கலாக 6 பேக் இருக்கோ இல்லையோ, விசுவாசத்தில் படிப்படியாக நாங்கள் 6 பேக் வர உதவி செய்யுங்க ஆண்டவரை. விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரை. மார்க் 2வது அதிகாரத்தில் ஒரு மனிதன் பலவீனமாக இருக்கிறான். அந்த பலவீனமாக இருக்கிற மனுஷன் திமிர்வாதக்காரன் என்கிற ஒரு நோயில் தாக்கப்பட்டு அவன் இருக்கிறான். அப்போது கப்பர்நகூம் என்கிற இடத்திற்கு ஆண்டவர் கடந்து வருகிறார். ஏசப்பா அந்த இடத்துல வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல கூடிறாங்க. ரொம்ப கூட்டமாயிருது, அந்த வீடு ஃபுல்லாக கூட்டமாயிருது. அந்த படுக்கையில் இருக்கிறவனை 4 பேர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். அப்புறம் எப்படி சர்ச்சுக்கு போனீங்களா, என்னப்பா நீ சர்ச்சுக்கு போய் என்னப்பா ஆகுது, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் விலகிருங்க. பைபிள் வாசிச்சான்னு கேட்டால் வாசிக்கலாம்ப்பா, என்னப்பா அவசரம். பைபிள் வாசிக்கலான்னு கேட்டால் பைபிள் வாசிக்கணும், ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கணும். சரி வாசிக்காமல் வந்துட்டீங்க, இப்போ வாசிங்க, ஒரு அதிகாரமாக அதை வாசிங்க. ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்களா, 2. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் நம்முடைய விசுவாச ஜேர்னிக்கு அது ஆதரவாக இருக்கும். என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன ஆகுது பிரதர்,
சிஸ்டர் எவ்வளவுதான் கண்ணீருடைய அப்படி இருந்ததுன்னா நீ கொஞ்சம் சைலண்ட்டாக விளையிருங்க, சைலண்ட்டு. ஏன்னா அந்த ஆவி உங்களை தாக்கிடும். நம்ம யார் கூட பேசுகிறோம், என்ன கேட்குறோம் ரொம்ப முக்கியம். உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்துகிற ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசு வந்துட்டார், அற்புதம் கொடுத்துருவார். அவங்க கூட சொல்கிறாரு, வா நம்ம போகலாங்கிறாரு. நான் என்ன பண்ணி என்ன பண்ணுறது, நான் இப்படியே இருந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்றேன். ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், அவனால் எழ முடியாமல் இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, மார்க் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், மார்க் 2:3, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஏன் பாஸ்டர் அவங்க இடம் கேட்டு கொஞ்சம் வழி அப்படி கேட்கல? அவங்களுக்கு டைம் இல்லை போல, இல்லை யாரும் இடம் விடலையான்னு தெரியல. அவங்க வர்றாங்க, ஒரே ஜனக்கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது? என்ன செய்கிறாங்க, மேலே அந்த மேற்கூரையை பிரித்து அப்படியே இறக்குறாங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்குறார். இப்படி ஒரு விசுவாசமா? வேத ரெக்கார்ட் பண்ணிக்குது பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவனை பார்த்து சொல்லல, அவங்க இறக்கின அந்த விசுவாசம், பிரயாசம். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம், ஆண்டவரே இது உங்களால செய்ய முடியும். அவங்க பிரயாசப்படுறாங்க. இன்னொரு விசுவாசத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு ஒரு அளவு கூட நகராம அதே இடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசமா இருக்கக்கூடாது. இயேசு சுகம் கொடுவார், எப்படியாவது அவருக்கு முன்னால கொண்டு போயிடணும். பிரயாசப்படுறாங்க. இன்னைக்கு நம்மளும் பிரயாசப்படணும். ஜெபிக்கிறதுலையும் சரி, முயற்சி செய்கிறதுல, இந்த கோர்ஸ்ல கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார், அதற்கேற்ற பிரயாசம் இருக்கணும், விசுவாச அறிக்கை இருக்கணும், கிரியை இருக்கணும். இந்த இடத்துல விசுவாசம் இருந்தது, கிரியை இருந்தது, ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப அங்க இருக்கிற வேத பாரகர்கள் மனசுல நினைச்சுக்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குதா? ஆண்டவர் அதை உணர்ந்து அவங்க இடத்துல சொல்றாரு, பாவங்களை மன்னிக்கிறது பெருசா, படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்றது எது சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் 11:12, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நம்ம ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுவரைக்கும் அப்படி நடக்கலதான். ஆனால் ஆண்டவர் அவனோட ஃப்ரெண்ட்ஸுடைய விசுவாசத்தை பார்த்தார். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். உங்களோடு பேசுகிறவங்க, உங்களை பலப்படுத்துகிறவங்க, விசுவாசத்தில் பலப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அது நல்லா பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் நீங்களும் மற்றவங்களை பலப்படுத்துறீங்க, நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஒருவரை ஒருவர் பலப்படுத்துவதற்கு தான் சபை. ஒருவர் ஆண்டருக்குள்ள பலப்படுத்த. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அந்த மகனை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒரு விசுவாசம். அதான் சொல்றேன், இது நாள் வரைக்கும் நடக்கவே இல்லை. சில பேர் சொல்றாங்க, இதெல்லாம் நடக்கவே இல்லைங்க, நான்லாம் கேள்விப்பட்டதே இல்லை, இந்த கம்பெனியில் அப்படியெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்ததே இல்லை, இப்படியெல்லாம் ஒரு காரியம் இதுவரைக்கும் நடக்கலை தான், ஏன் இனிமேல் நடக்கக்கூடாது? இதுவரைக்கும் நடக்கலை தான். எத்தனையோ இடத்துல, நிறைய இடத்துல காரியங்களை பார்க்குறோம், இதுவரைக்கும் நடக்கலை, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காரியங்களை மாறுது. ஏன்? ஆண்டவரை விசுவாசிக்காம இருக்கிற ஒரு சில மனிதர்கள் கூட ஒரு நம்பிக்கையில ஒரு காரியங்களை செய்யறாங்க. நம்ம தேவனால் பிறந்த நாம ஏன் ஜெயத்தை எடுக்காம இருக்கிறோம்? எங்கேயோ விசுவாசத்துல வளரும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கல. இன்னொரு காரியம், கிரியை இல்லை. விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம், ஆனால் கிரியை இருக்கணும். இவர்களை போல ஆண்டருக்கு முன்பாக அவங்களை கொண்டு போகணும். மார்க் 5வது அதிகாரத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மார்க் 5வது அதிகாரம் வசனம் 25 29 வரை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்று சொல்லி அதில் அந்த பகுதியை வாசிக்கிற. மார்க் 5 வசனம் 25 to 29. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களாம் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, 12 வருஷம் ஆச்சு, 12 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, மிகுந்த வருத்தமாகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, விசுவாசத்தில் ஒரு காரியம் இருக்குதுங்க, நான் காரியங்களை கேள்விப்படுறேன்,
ஏசப்பானால் இதை செய்ய முடியும்னு கேள்விப்படுறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் நான் கேள்விப்படுறேன். எவ்வளவு வேகமாய் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, எவ்வளவு வேகமாய் விசுவாசத்தில் வளர நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் அந்த ஜெயம் நம்மை கடந்து வரும். அந்த ஜெயம் நம்மை கடந்து வரும். டிசம்பர் மாதம் 99 டிசம்பரில் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டோம். ஒரு சில மாதங்கள் பல சபைகளுக்கு ஆர்சி சர்ச், சிஎஸ்ஐ சர்ச் அப்படின்னு தெரிஞ்ச சபைக்கு போயிட்டு இருந்தோம். 3வது மாதத்தில் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போன நண்பர் மூலமாய் அடுத்த அந்த ஏப்ரல் மாதம் 2000ஆவது ஆண்டு குட் ஃப்ரைடே சர்வீஸ் பொழுது 3 வாரம் தான் ஆயிருக்கு அந்த சபைக்கு போய். 3வது வாரத்தில் அந்த போதகர் கேட்குறார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா? 2 வாரம் தான் சர்ச்சுக்கு போயிருக்கு பாருங்க, 2 வாரம். 3வது வாரம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு கேட்குறாரு. உடனே இனிமேல் இயேசுவை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம், உடனே எடுத்துக்கிறோன்னு சொன்னோம். அந்த ஞானஸ்தானம் எடுத்த கையோடு ஆண்டவர் மகிமையான விடுதல்களை கொடுக்க ஆரம்பித்தார். விசுவாசத்தை நம்ம கேட்குறோம், விசுவாச அறிக்கைகளை கேட்குறோம், விசுவாச காரியங்களை கேட்குறோம். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து ஆழமாய் அந்த விசுவாசத்துக்குள்ள ஆழமாய் போகணும். இந்த இடத்துல அவள் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, யாருமே வந்து சொல்லல. பரிதிமேயை அந்த இடத்துல இயேசு கடந்து போறாரு, பரிதிமேயை குருன்னு உட்காந்துருக்கிறான். அவர் நடந்து போற சத்தத்தை கேட்டு என்னன்னு கேட்கிறப்போ இயேசு நடந்து போறாருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மகள் இருக்கிற இடத்துல இயேசு, நல்லா பார்த்துக்க, இந்த மகள் இருக்கிற இடத்துல இயேசு வரல. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டோன்னா அவ விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துறா பாருங்க. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் ஸ்தோஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். விசுவாசத்தினுடைய அளவு. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம். ஆனால் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும்படியாய் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க இந்த காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர், என் வேலையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும்படியாய் என்ன கிரியில நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம். விசுவாசிக்கிற, நம்புற, நல்லது. அந்த மகள் கேள்விதான் பட்டா. 12 வருஷம் பிரச்சனை, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறா. அப்படியே உட்காரல, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. அருமையான திருச்சபையை, இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலோ, எத்தனை வருஷத்தினுடைய பிரச்சனையா இருந்தாலோ, எத்தனை வருஷத்தினுடைய காரியமா இருந்தாலோ, இப்பொழுதும் உங்க இருதயத்துல நான் விசுவாசிக்கிறேன், அப்ப அந்த காரியங்களை எனக்கு செய்வார், அற்புதத்தை செய்வார், அதற்காக நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி உங்க விசுவாசத்தை கிரியையில நீங்க காண்பிக்க ஆரம்பித்தால், அந்த மகள் என்ன செய்ய, ஜனக்கூட்டத்திற்கு போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் 12 வருஷங்க, 12 years, 12 வருஷ பாடு. இம்மிடியட்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நம்ம ஏதோ இடத்துல விசுவாசத்துல பலப்பட்டு ஆண்டவரை தொட கொஞ்சம் டைம் எடுக்கிறோம், கொஞ்சம் யோசிக்கிறோம். விசுவாசத்தினால் வரும் ஜெயம், விக்டரி through our faith. இன்னைக்கு எனக்கு இதுல விக்டரி வரணும், எனக்கு ஜெயம் வரணும். உங்க விசுவாசம் அடுத்த படிக்கு போகட்டும், உங்க விசுவாசம் அடுத்த நிலைமைக்கு போகட்டும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. விசுவாச அறிக்கையை செய்யணும், அதற்காக ஜெபிக்கணும், தேவைப்பட்டா உபவாசம் எடுக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசத்தோடு உங்க பாத்திர வர்ற உறுதியா நிற்கிற எனக்கு ஆண்டவர் செய்வார். பல பேர் சொல்றாங்க இது நடக்காது, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு நடக்கும். அதையெல்லாம் நீங்க எரேஸ் பண்ணிட்டு நான் ஜெபத்தில் ஆண்டவர் தேட போறேன். இன்றைக்கு முடிவு செய்யுங்க, எதுல எனக்கு ஜெயம் வரணுமோ அதுல விசுவாசத்துல. 12 வருஷம் பாடுள்ள மகளுக்கு யாருமே வந்து சொல்லி கொடுக்கல, அவளே மனசுல முடிவு பண்ணா, நான் வஸ்திரத்தின் ஒரு தொட போறேன். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. யார் அவங்கன்னு கூப்பிட்டு வாங்குறாங்க, இந்த மகளை கொண்டு போறாங்க. மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனத்துல ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம், your faith healed you. இன்னைக்கு ஏன் விசுவாசத்தின் அளவு அதிகரிக்குமானால், என் விசுவாச அறிக்கை அதிகரிக்குமானால், தேவனை பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசம் அதிகரிக்குன்னா, எதுல நீங்க ஜெயத்தை தேடுறீங்களோ, எதுல உங்களுக்கு இந்த மாதம் இல்லை வருகிற நாட்களில் விக்டரி வரணுமோ, அதை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார்.
என்றைக்கு அந்த மகள் மனசில் முடிவு பண்ண பாருங்க, நான் போய் எப்படியாவது வஸ்திரத்தை நோர்த்து தொற்றுவேன்னு அப்போவே ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அவள் வந்து தொட்ட உடனே அவள் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுக்கணும். எத்தனை வருஷம் பிரச்சனை நினைக்காதீங்க, இன்றைக்கு அந்த விசுவாசத்தை அதிகரிக்கிற பொழுது இன்றைக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 8-10 வாசிக்கலாம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 8 verse 8-10. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றார். அந்த இடத்துல ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் இருக்கிறாரு. ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு கடந்து போகிறார். வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறான், நீங்கள் வந்து சுகப்படுத்தணும்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து சுகப்படுத்துகிறேன். அப்போ அவன் சொல்கிறது பாருங்க, நீங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே. அவன் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. 9வது வசனம் அவன் சொல்கிறான், ஆஃபீஸில் இருக்கிறேன், நான் போனால் சோல்ஜர்ஸ் போகிறாங்க, வானா வர்றாங்க, என் வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க. 10வது வசனத்தில் இயேசு, எல்லாரும் இதை வாசிங்க, 10வது வசனம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகளை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஆச்சரியப்பட்டார். வேதம் ரெக்கார்ட் பண்ணுது, ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராமா. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் யாருக்குள்ள காணலையப்பா. அவன் பாரு, அவன் சொல்கிறான் பாரு, அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாத மனுஷன், அவன் என் மேலே இவ்வளோ விசுவாசம் வச்சு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் சுஸ்தமாவான். ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசம் அந்த மனிதனுக்குள்ள. இன்றைக்கி நம்ம ஜெப வேளையில் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, இது நாள் வரை இதில் ஜெயம் எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னுடைய அவிசுவாசமா, இல்லை அந்த விசுவாசத்தில் அந்த அளவுக்கு ஜெயம் எடுக்கும்படியாக நான் விசுவாசத்தில் பலப்படாமல் இருந்தேனா? ஆண்டவரே, அந்த மனிதன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், வேலைக்காரன் சுஸ்தமாவன்னாரு. ஆண்டரையே ஆச்சரியப்பட வைக்க விசுவாசம். இன்னைக்கு எதில் நீங்கள் ஜெயத்துக்காய் காத்திருக்கிறீங்களோ, எதில் எனக்கு ஒரு விக்டரி வேணும், எதில் ஒரு அற்புதம் வேணும்னு காத்திருக்கிறீங்களோ, அதில் ஆண்டவரை ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து ஜெபிக்கிறேன், இந்த நாள்லேருந்து கடந்து போகிறேன்ப்பா, 7 நாள் உங்கள் பாதத்தில் உபவாசம் இருக்க போகிறேன், அடுத்த வாரம் இந்த இடத்துல வர்ற பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீங்க. இல்லை சில காரியத்தில் உங்களுக்கு என்று ஒரு பொருத்தனை பண்ணுற, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஒரு மாதத்தில் எனக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறீங்க. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிறதுலையோ இல்லை உபவாசத்தை ஜெபிக்கிறது, எது உங்கள் இருதயத்தில் ஏவராரு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஜெபிக்க போகிறோம், அந்த ஜெப வேளையில் ஒரு முடிவு செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு வார்த்தை சொல்லுங்க போது ஒரு அற்புதம் நடந்திருக்குது. இன்னைக்கு ஊரில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஊரில் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், இந்த வார்த்தையை எவ்வளவு தூரத்தில், எந்த தேசத்தில், எந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் உங்களை தொட ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கு. அதுதான் நம்முடைய விசுவாசம். அந்த மகன் சொன்னார் பாருங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் சுஸ்தமாவான். இன்றைக்கு நீங்கள் கேட்க போறீங்க, எந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணுமோ, ஒரு அதிசயம் நடக்கணுமோ, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. நான் அந்த 4 பேர் தூக்கி கொண்டு போனபோது அவங்க விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்கள் விசுவாச அறிக்கை, இந்த ஜெப வேளையில் உங்கள் விசுவாச அறிக்கை, உங்கள் இருதயத்தில் அந்த விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறத ஆண்டவர் பார்க்க போறார். எதில் ஜெயத்துக்காய் காத்திருக்கிறீங்களோ அதில் ஜெயத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தினால் வரும் ஜெயம், விக்டரி த்ரூ அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் இன்னையிலிருந்து விசுவாச அறிக்கை செய்ய போறேன். இது கிடைக்கல, இது நடக்கல, இது மாறவே இல்லைன்னு சொல்றாங்க. சில வேளையில் மாறலின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த காரியம் மாறலையோ, எந்த சூழ்நிலை மாறலையோ, எந்த மனிதர்கள் மாறலையோ, இன்றைக்கு இருந்து சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் காரியங்கள் கைகூடி வருவதற்காய் ஸ்தோத்திரம், எனக்காக
PR ப்ராசஸில் இருக்கிற அப்ளிகேஷனில் அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். எனக்காக சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷனில் அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒர்க் பெர்மிட் அப்ளிகேஷன், எஸ்பாஸ் அப்ளிகேஷன் எதிலெல்லாம் ப்ராசஸில் இருக்குதோ இல்லை எதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ சொல்லுங்கள். அதில் எல்லாம் அற்புதம் நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் அறிக்கைகள் பெருகட்டும். இந்த இடத்துல இந்த மனிதர் மாறணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் மாற்றுவதற்காய் நன்றி. இது நீங்கள் அறிக்கை செய்ய என்ன ஆகும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க. ஆமாம், இது நாள் வரைக்கும் இல்லைதான், இது நாள் வரைக்கும் நடக்கலதான், இத்தனை வருஷமா இல்லைதான், 12 வருஷமா அந்த மகளுக்கு பலவீனம் இருந்தது. அந்த மகளுடைய விசுவாசம், ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு ஏன் இன்னும் விடுதலை ஆகல? ஏன் விசுவாசம் பெருகல? ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஏன் விசுவாசம்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான், பதற மாட்டான். இன்னைக்கு நீங்க சொல்லணும், இந்த நாள்ல இருந்து சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் பதற மாட்டேன், சின்ன சின்ன காரியங்களுக்காக நிலை குலைஞ்சு போக மாட்டேன். ஆண்டவர் வைத்த பாதையில உறுதியா இருப்பேன். தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல உறுதி அவசியம். உறுதி இல்லைன்னா தேவனுடைய விசுவாச பாதையில் நானும் ஐ எம் a child of God சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க. உறுதியா இருக்கணும். கர்த்தர் எனக்காய் காரியங்களை செய்வார், கர்த்தர் எனக்காய் பெரிய காரியங்களை செய்வார், நான் வெட்கப்படுவதில்லை. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவன். டோன்ட் கம்பேர் யோர் ரேஸ் வித் அதர்ஸ். உடன் பிறந்தோர், நண்பர்கள், யார் கூடவும் உங்க ரேஸை கம்பேர் பண்ணது. உங்க ரேஸ், யோர் ரேஸ் இஸ் டிஃபரண்ட். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தாங்க. அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஆண்டவர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். அவர்கள் விசுவாசத்தை கண்டு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு உங்க விசுவாச அளவு நீங்க தைரியமா சொல்லணும், காரியங்கள் எனக்காய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் தேவனுடைய பாதையில உங்க அறிக்கை, முதலாவது உங்க அறிக்கை மாறட்டும். உங்க இதுல நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் என் குடும்பத்தை ரட்சிப்பார், என் நண்பர்களை ரட்சிப்பார், தொடுவார், ஒவ்வொருவரையும் தொடுவார். காரியங்கள் ஜெயமா மாறும். உங்க விசுவாசத்தை கண்டு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாச அறிக்கை செய்யறோம் பாருங்க. எந்த வாக்கு தத்தத்தோடு ஆண்டவங்களோடு பேசிக்காரோ, எந்த வாக்கு ஆண்டவங்களுக்கு கொடுத்திருக்கோ, அந்த வாக்கை பிடித்து இதன்படி ஆண்டவர் எனக்கு செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு கர்த்தரின் மேய்ப்பராக தாழ்ச்சி அடைய சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை. எந்த வசனத்தோடு ஆண்டவங்களோடு பேசிக்காரோ அதை விசுவாசத்தோடு உச்சரிக்க அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு கேளுங்க, என்ன காரியம் ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குதோ தேவ சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு இந்த மாதத்தில் எதில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும்? வருகிற மாதத்தில் எதில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும்? உங்கள் விசுவாசம் அதில் ஜெயத்தை கொண்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, விசுவாசத்தினால் வரும் ஜெயம். என்னுடைய விசுவாசம் பலனடைகிறதுனால, என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கிறதுனால, விசுவாசத்தில் என் தேவனுக்கு நான் பிரியமாக இருப்பதனால, தயவு செய்து ஒருவேளை இது வரைக்கும் தெரியாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி இருக்கலாம். You would have spoken some words or some conversations which is opposite to faith. என்ன நடக்க போகுது, என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, சில வேளைகள் அப்படி பேசி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுவேன். கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற இந்த காரியங்களை நான் பொறுமையோடு செய்வேன். நீங்க எடுத்திருக்கிற கோர்ஸ்ல கொஞ்சம் கால தாமதம் ஆயிருச்சு, அதற்காக நான் அதை முடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர் நடத்துவார். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுவேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், உங்களை நடத்துவார். நோவாவின் நாட்கள்ல பேழையை செய்ய சொன்னார். நோவா எந்த காரணத்தை கொண்டும் அதை செய்யாதபடி இருக்கல, விசுவாசத்தோடு செய்தார். ஆபிரகாமின் நாட்கள்ல விசுவாசத்தோடு நீ நடப்பான்னு சொன்னார். எங்கெல்லாம் சொன்னாரோ அங்கெல்லாம் நடந்தார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நீ பாதையில் இப்படி நடத்தி இருக்கிறார்? சில வேளைகள் நான் அப்படி யோசிச்சதுண்டு. ஏன் வேலையில் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம்?
ஊழியத்தில் ஆண்டருக்காக உண்மை உத்தமன்னு ஏன் ஊழியத்தில் கஷ்டப்படுறோம்? உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இன்னைக்கு என்னென்னவோ காரணத்தை நம்ம மனதில் வைத்து யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிற, எந்த காரியம் உங்க இருதயத்தில் கேள்விக்குரிய கொண்டு வருகிறதோ, நம்ம ஆராதனை வேளையில தேவ சமுதிரம் சொன்ன பொழுது, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக, நான் கடந்து வந்த கடுமையான பாதைகள் நன்மைக்காக, நான் கடந்து வந்த தீங்கு நன்மைக்காக, நான் அனுபவித்த அவமான நன்மைக்காக, நான் எந்த இழப்பின் பாதையில கடந்து வந்தனோ அந்த நன்மைக்காக, அது நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக. அப்படி நீங்க மனசுல எடுத்துட்டு, ஆண்டவரே 12 வருஷம் பலவீனமா இருந்த மகளுக்கு விசுவாசத்தோடு உங்களை நோக்கி வந்த பொழுது உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அற்புதம் செய்தீங்களே. இன்னைக்கு சொல்லுங்க, என் விசுவாசம் ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க விசுவாசமா இருக்கும். பேசுங்க, அப்பாவோடு பேச ஆரம்பிங்க. இந்த தேசத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், உங்கள் சரீரத்தில் இருக்கலாம், இல்லை ஊரில் இருக்கிற குடும்பத்தார் யாராவது இருக்கலாம். எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ, இத்தனை வருஷம் நடக்கல பாஸ்டர், இவ்வளவு நாளாக நடக்கல, எங்கள் குடும்பத்தில் எவ்வளவு வருஷம் நடக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் விக்டரி த்ரூ யோர் ஃபெய்த், உங்கள் விசுவாசத்தின் மூலமாய், உங்கள் அறிக்கையின் மூலமாய் குடும்பத்தில் ஒரு மகன் ஒரு மகள் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தால் அந்த குடும்பம் முழுவதிலும் கர்த்தர் நன்மையினால நிரப்புவார். உங்க விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரும். விக்டரி த்ரூ யுவர் ஃபெய்த், விக்டரி த்ரூ யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தின் மூலமாய், உங்க விசுவாசத்தின் மூலமாய் நன்மை கடந்து வரும் உங்க ஒவ்வொருவருக்குள்ள. இன்னைக்கு இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களை கேட்க வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை ரீச் பண்ணி கொண்டிருக்குது. உங்க ஒவ்வொருவருக்குள்ள ஒரு விசுவாச பலன் அதிகரித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அடுத்த நிலைமைகளுக்கு போக சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசத்துல வல்லவனாய், நல்ல மகளாய், விசுவாசத்துல பலப்படுகிற மகளாய் இருப்பேன். ஆண்டவரே ஃபெய்த்ல இன்னும் பலப்படுகிற ஒரு மகனாய் மகளாய் இருப்பேன். விசுவாசத்துல பலப்படும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் என்னை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு சகலத்தையும் நீங்க உருவாக்கினீங்க ஆண்டவரே. ஆதியாக 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேச பேச காரியங்கள் உருவானது. நான் என்னோட கூட சொல்லுங்க, ஆண்டவர் ஆதியாக 1வது அதிகாரத்தில் பேச பேச காரியங்கள் உருவானது. இன்றைக்கு அதே ஆண்டவர் எனக்காக பேசுவார், எனக்காக பேசுவார். என் வாழ்வில் வாக்கினால் சொன்னதை என் ஆண்டவர் எனக்காய் கரத்தினால் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த விசுவாசத்தில், அந்த விசுவாசத்தின் உறுதியில் நான் பலப்படுறேன். உங்க இருதயத்தை வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, ஏன் விசுவாசம் என் குடும்பத்தில் அற்புதத்தை, ஏன் விசுவாசம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசம் உங்க கணவனை ஆசீர்வதிக்கும், உங்க மனைவி ஆசீர்வதிக்கும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நம்ம விசுவாசம் ரகபோத் ஊழியத்தினுடைய விசுவாச பாதையில பெரிய காரியமா இருக்கும். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீர்,
வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது முழு நிச்சயத்தோடு சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா, இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. அருமையான திருச்சபையே, தேவ சமூகத்தில் முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த ஜெப வேளையில என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது, எந்த காரியத்தில் இது நாள் வரை ஜெயத்துக்காக மிகுந்த போராடி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஜெயம் உருவாகாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு சொல்லுங்க, ஏன் விசுவாசமே, ஏன் விசுவாசமே ஜெயத்தை கொண்டு வரும். இந்த நாள்ல இருந்து ஏசப்பா சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்ய போற, விசுவாசத்தோடு இருக்க போத, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற, எனக்காக எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை மாற்றுகிற என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற அந்த தேவன் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல எந்த சூழ்ச்சிகள், எந்த காரியங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான், என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போதும், அது வாய்க்காதே போதும். விசுவாச அறிக்கை உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி, உங்க தேவைக்கு ஏற்றபடி, உங்க காரியத்திற்கு ஏற்றபடி சொல்லுங்க. கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். என் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார். எங்களுக்கு ஏற்ற காலத்துல பிள்ளையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைய ஆண்டவரே வளர்த்து கொடுப்பார். இன்றைக்கு பிள்ளை எந்த சூழ்நிலையினாலும் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட மரமாய் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் ரகபோத்தின் பிள்ளைகள் இங்கேயும் சரி வெளி தேசங்களையோ ஆசீர்வாதமா இருப்பாங்க. எங்கள் பிள்ளைகள் மேல உபாகம் 33:13 முதல் 17 வரை இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் கூறுகிறோம். விசுவாசத்தோடு கூறுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் பெருகுவார்கள், ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒவ்வொரு வேலை இடத்திலும் செழிப்பு பெருகும். உங்களுக்கு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால எங்கள் ஆண்டவர் உங்கள் கொம்பை அபிஷேகிப்பார். ஒவ்வொரு இடத்திலும் விடுதலை உருவாகும், அற்புதம் உருவாகும். இயேசுவின் நாமத்தினால கடன்கள் அடைக்கப்படும்,
கடன்கள் அடைக்கப்படும். கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எல்லா இடத்துல விசுவாச அறிக்கை செய்யுங்க. இது நீங்க ஜெபிக்கிற நேரம் சொல்லுங்க. எந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்யணுமோ அப்பாவி இடத்துல சொல்லுங்க. எங்களுக்கு செய்ய நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. இந்த நாள்ல இருந்து எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாங்க பொறுமையா இருப்போம். நோவாவை போல, ஆபிரகாமை போல, யாக்கோபை போல எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த விசுவாச ஓட்டத்துல எங்களை அர்ப்பணித்து நிற்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கென்று அற்புதத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஏன் விசுவாசம், ஏன் விசுவாசம் குடும்பத்தில் அற்புதத்தை செய்யும், ஏன் விசுவாசம் என் மனைவி ஆசீர்வதிக்கும், ஏன் விசுவாசம் என் கணவனை ஆசீர்வதிக்கும், ஏன் விசுவாசம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், என்னுடைய விசுவாசம் எங்க அம்மா அப்பாவை ஆசீர்வதிக்கும், எங்க விசுவாசம் ரகபோ தூளியத்தில் மகிமையான காரியங்களை செய்யும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்கு தேவையான ஜெயம், whatever the victory you need, it all depends on the faith level inside you. ஆண்டவரே, இந்த நாள்ல இப்படி வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கட்டும், பலன் அதிகரிக்கட்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிற கிருபையின் கரத்தில் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்லயும் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். God bless you.